வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 5 வினாவிடை வகைகள் பொருட்கோள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வினா வகைகள். சரியா? இந்த வினா மொத்தம் 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6. முதல்ல இருக்கிறது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இது வினாவுடைய வகைகள். அப்போ உங்களுக்கு வினா கேட்பாங்க. எப்படின்னா வினா எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னா வினா 6 வகைப்படும். அவை அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்போ அறிவினா அப்படின்னா என்ன? முதல்ல இருக்கக்கூடியது அறிவினா. அறிவினா அப்படின்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. தனக்கு அதற்கான விடை தெரிஞ்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு அது தெரியுமா என்று கேட்பது தான் அறிவினா. தான் அறிந்த பொருளை கேட்பது அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க. தான் அறிந்ததை கேட்பது. உதாரணமாக ஆசிரியர் மாணவரிடம் கேட்கக்கூடிய வினா அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு அதற்கான விடை தெரியும், இருந்தாலும் கூட மாணவனுக்கு அது தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா தான் அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் கேட்பதோ, இல்லை திருக்குறளை இயற்றியவர் யார் என்று கேட்பதோ அறிவினா. அப்போ அறிவினா என்பது தான் அறிந்த பொருளை மற்றவர்கள் அறிந்திருக்கின்றனா என்பது கேட்பதுதான் அறிவினா. சரியா? அடுத்தது அறியாவினா. அறியாவினா அப்படின்றது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. தனக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னது? அறியா வினா. அறிவினா என்பது தெரிந்த பொருள், அறியாவினா என்பது தெரியாத பொருள். அப்படி நினைவில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதற்கு எதை உதாரணமாக சொல்கிறேன்னா, ஆசிரியரிடம் மாணவன் கேட்பது. இப்போ அறிவினால ஒரு உதாரணம் மாணவன்கிட்ட ஆசிரியர் கேட்டது. வினால ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது. சரியா? இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்ட்டு மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அதோட பொருள் தெரியாது. இப்போ நீங்களும் வகுப்பில் இருக்கும்போது சந்தேகங்கள்லாம் கேட்பீங்க இல்லையா? அது அறியா வினா. இப்போ ஆசிரியர் உங்ககிட்ட வினாக்கள் கேட்பாங்கள்ல, அது அறிவினா. சரியா? இப்போ நீங்கள் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக ஆசிரியரிடம் வினாக்கள் கேட்கின்றீர்கள் அல்லவா? அது அறியா வினா. இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியரிடம் கேட்டல். இப்போ அறிவினாவுக்கும் அறியாவினாவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அறிவினா என்பது அறிந்த பொருள், அறியாவினா என்பது அறியாத பொருள். புரியுதா? அடுத்தது ஐய வினா. ஐயம் என்பது சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. அதில் சந்தேகம் நீங்குவதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னது? ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதற்கு. யார் செய்தாங்க அப்படின்றது தெரியல, சந்தேகமாக இருக்குல்ல. அப்போ இது செய்தது அவனா அவளா அப்படின்றது வினா கேட்கறது என்னது? ஐய வினா. இல்லைன்னா இங்கே கிடப்பது பாம்போ கயிறோ, இங்கே இருக்கிறது பாம்பா கயிறா அப்படின்னு கேட்பதும் ஐய வினால வரும். புரியுதா? இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அறிவினா என்பது அறிந்த பொருள், அறியா வினா என்பது தான் அறியாத ஒரு பொருள், ஐய வினா என்பது தன்னுடைய சந்தேகம் நீங்குவதற்காக கேட்கப்படுவது. புரியுதா? அடுத்தது கொளல் வினா. கொளல் அப்படின்னா பெற்றுக்கொள்வது. சரியா? தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. தனக்கு அந்த பொருள் வேணும் இல்லையா? அந்த பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுகின்ற வினா தான் என்னது? கொளல் வினா. இப்போ நீங்கள் கடைக்காரர்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க? எனக்கு 1 கிலோ பருப்பு கொடுங்க, எனக்கு 1 கிலோ மிளகாய் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த பொருள் வேணும். அப்போ நம்ம கடைக்கார்ட்ட கேட்கறது கூட என்ன வினா? கொளல் வினா.
புரியுதா? இப்போ ஒரு நூலகத்துக்கு போகிறீங்க, எனக்கு வந்து இந்த புத்தகம் வேணும், எனக்கு இந்த சிறுகதை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுவும் என்னது? குழல் வினா. ஏன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா தான் என்னது? குழல் வினா. அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அப்படி இல்லைன்னா கடைக்காரரிடம் சென்று பருப்பு உள்ளதா என்று கேட்பது. அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். குழல் வினானா என்ன தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அதற்கான உதாரணத்தை வந்து நீங்களாகவே எழுதலாம். குழல் வினானா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. அடுத்தது கொடை வினா. குழல் வினாவுக்கும் கொடை வினாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். குழல் வினா அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருளை வாங்கிக்கிறது. கொடை வினா அப்படின்னு சொல்கிறது ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுப்பது. புரியுதா? எப்படி அறிவினானா அறிந்த பொருள், அறியாவினா அறியாத பொருள் அப்படின்னு சொன்னோமோ, அது மாதிரி குழல் வினா அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி கொள்வது, கொடை வினா அப்படின்னா ஒரு பொருளை பிறருக்கு கொடுப்பது. சரியா? இப்போ பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவப்படும் வினாதான் கொடை வினா. இப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். இப்போ என்கிட்ட 2 எழுதுகோள் இருக்குது, உனக்கு வேணுமா, உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த பொருளை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறீங்க அர்த்தம். அப்போ பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுவதற்காக கேட்கப்படும் வினா கொடை வினா. புரியுதா? ஏவல் வினானா என்னது? ஏவல் அப்படின்னா கட்டளை. எப்போ கட்டளை இடுவாங்க? ஒரு செயலை செய்யுமாறு நமக்கு கட்டளை இடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது அம்மா நம்மளுக்கு சொல்லுவாங்க, இதை செய், இதை எடு, அதை வை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பள்ளிக்கு வந்தோன்னா ஆசிரியர் வந்து நம்மளுக்கு கட்டளை இடுவாங்க, எழுது, படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்னது? ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவப்படும் வினா ஏவல் வினா. அதற்கு உதாரணம் வந்து, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஒரு செயலை செய்யுமாறு கேட்கறது என்னது? ஏவல் வினா. சரியா? இப்போ வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்? அறிவினா, அறியாவினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. புரியுதா? அறிவினானா தான் அறிந்த பொருளை மற்றவர் அறியும் பொருட்டு வினவப்படுவது. அறியாவினா அப்படின்னா தான் அறியாத பொருளை அறிந்து கொள்வது. ஐயவினா என்பது சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவது. குழல் வினா என்பது ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படுவது. கொடை வினா என்பது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படுவது. ஏவல் வினா என்பது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. சரியா? இப்போ இது புரியுதா உங்களுக்கு? இப்போ வினா வகைகள் நம்ம பார்த்தாச்சு. வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 6 வகைப்படும். என்னென்னு கேட்டால் நீங்கள் இதை வரிசைப்படுத்தி எழுதணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒன்று உதாரணத்தை மட்டும் கொடுத்துட்டு இது எவ்வகை வினா அப்படின்னு கேட்பாங்க. உதாரணமாக, மாணவர் ஆசிரியரிடம் கேட்கும் வினா எந்த வினா வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா மாணவரிடம் ஆசிரியர் கேட்கக்கூடிய வினா என்ன வினா அப்படின்னு கேட்பாங்க. இந்த உதாரணத்தை கொடுத்து கூட இது எவ்வகை வினா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. 1 மதிப்பெண் வினாக்கள் தான் நமக்கு கேட்பாங்க. இப்போ வினா வகைகள் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வினா வகைகளுக்கு அப்புறம் விடை வகைகள். சரியா? இந்த விடை வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8. வினா 6, விடை 8. சரியா? இப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வினா கேட்டால் விடை வந்து அதிகமாக சொல்லணும் இல்லையா? அப்போ வினா வந்து கம்மியாக இருக்கும், விடை வந்து அதிகமாக இருக்கும். விடை வந்து 8 வகைப்படும் சொன்னோம். என்னென்ன அப்படின்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினாயெதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அப்போ விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இந்த 8 வகை விடைகளில் முதல் 3 விடைகள் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர்விடை அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து மற்ற இருக்கக்கூடிய விடைகள் வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ எதெல்லாம் வெளிப்படையாக பதில் இருக்கக்கூடிய விடைகள் அப்படின்னா சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது மூன்றுமே வந்து வெளிப்படை விடைகள். ஏன்னா இதற்கான விடைகள் வந்து வெளிப்படையாகவே அமைந்திருக்கும். மீதி 5 விடைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் விடை வந்து குறிப்பால் உணர்த்துற மாதிரி இருக்கும். இப்போ இது புரியுதா உங்களுக்கு? வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். இந்த 8 வகை விடைகளில் முதல் 3 விடைகள் வந்து நேரடியாக விடை இருப்பதால் அதை வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 5மே வந்து குறிப்பால் உணர்த்ததால் அதை குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விடை வகைகளை பார்க்கலாமா? இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டி கூறும் விடை இல்லையா? இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த கடத்தெரு எங்கே இருக்குது, இந்த இடம் எங்கே இருக்குது, இங்கே எப்படி போகணும், இந்த பள்ளிக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை சுற்றி காட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது சுட்டு விடை. இப்போ கடைத்தெரு எங்குள்ளது என்று ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா வலப்பக்கத்தில் உள்ளது. இந்த பள்ளி எங்கு உள்ளது அப்படின்னா இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சொல்கிறோம் இல்லையா? அது சுட்டி கூறும் விடை. புரியுதா? ஒன்றை சுட்டி காட்டி கூறும் விடை தான் என்னது சுட்டு விடை அப்படின்னு சொல்லுது. அடுத்தது மறைவிடை. மறைவிடை அப்படின்னா மறுத்து கூறுவது. எப்படின்னா இப்போ கடைக்கு போவியா அப்படின்னா போக மாட்டேன், எழுதுவியா அப்படின்னா நான் எழுத மாட்டேன், ஓடுவியா அப்படின்னா நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயலை மறுத்து கூறுவதா என்னது மறைவிடை. புரியுதா? அடுத்தது நேர்விடை அப்படின்றதுக்கு உடன்பட்டு கூறும் விடை அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேர்விடையின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்பாங்க. நேர்விடை என்பதற்கு உடன்பட்டு கூறும் விடை. இப்போ கடைக்கு போவியா அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடைனா, நேர்விடையில் எப்படி வரும்னா நீ கடைக்கு போவியா அப்படின்னா போவேன் அப்படின்னு அந்த செயலுக்கு உடன்பட்டு கூறுவதா என்னது நேர்விடை. சரியா? அடுத்தது ஏவல் விடை. ஏவல் விடை அப்படின்னா இப்போ ஒரு செயலை நம்ம செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அதை செய்யாமல் மறுத்து கூறுவது. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுவது. உதாரணமாக இதை செய்வியா அப்படின்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மறைவிடை. செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா அது நேர்விடை. ஆனால் இதை செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்று ஏவி கூறுவது என்னது ஏவல் விடை. ஒரு செயலை செய்யுமாறு நம்ம சொன்னோன்னா செய்ய மாட்டேன் செய்வேன் அப்படின்னு சொல்லாமல் நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை. சரியா? அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. அதாவது ஒரு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவே கேட்பது. ஒரு வினானா அதுக்கு விடை தானே வரணும். ஆனால் வினா எதிர் வினாதல் விடையில் அந்த விடை எப்படி வரும்? இன்னொரு வினாவாகவே வரும். அதுதான் என்னது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. நீ வருவியா அப்படின்றதுக்கு உனக்குள்ளே வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறது வினாதான். ஆனால் அந்த வினாவிலே விடையும் இருக்குது இல்லையா? எனக்கு இதை தருவியா அப்படின்னு நீங்கள் நண்பரை கேட்டீங்களா, உனக்கெல்லாம் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வருது. அப்போ அது என்ன சொல்லுவோம்? வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா தனக்கு நேர்ந்தது. உற்றது அப்படின்னா தனக்கு நடந்தது. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நடந்ததை கூறுதல் அப்படின்னா இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. ஏன்னா விளையாடும் போது கால் ஓடி ஓடி விளையாடும் போது கால் வலிக்கும் இல்லையா? அப்போ தனக்கு நடந்ததை சொல்கிறது தான் என்னது உற்றது உரைத்தல். அப்போ உற்றது உரைத்தல்னா தனக்கு நேர்ந்ததை கூறுவது. நீ பாடுவியா அப்படின்னா வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆடுவியா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது என்னது உற்றது உரைத்தல். இது நினைவில் வச்சுக்கோங்க. உற்றது அப்படின்னா தனக்கு நிகழ்ந்தது அல்லது நடந்தது. அடுத்தது உருவது கூறல். உற்றது அப்படின்னா நடந்தது, உருவது அப்படின்னா இனிமேல் நமக்கு நடக்க போவது.
இப்போ முதல்ல நீங்கள் வந்து விளையாட வரலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது உற்றது உரைத்தல், உங்களுக்கு நடந்ததை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உருவது கூறலில் அந்த வினாவிற்கு விட என்ன வரும் அப்படின்னா இனிமேல் நடக்க போவது வரும். இப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு ஒரு வினா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு கால் வலிக்கும். நீ ஓடுவியா அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும். நீ சாப்பிடுவியானா எனக்கு வாய் வலிக்கும். நீ எழுதுவியா அப்படின்னா எனக்கு கை வலிக்கும். இப்போ உங்களோட பாதையில் சொல்லணும்னா நீ படிப்பியா அப்படின்னா எனக்கு வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ உருவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக நடக்க போவதை கூறுவதா என்னது உருவது கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று தனக்கு வரப்போவதை கூறுவது உருவது கூறல் விடை. புரியுதா? இப்போ சுட்டு விடைனா என்னது ஒன்றை சுட்டி காட்டி கூறும் விடை. மறைவிடைனா என்னது மறுத்து கூறுவது இல்லையா. இப்போ ஒரு செயல் சொல்லணும்னா அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. நேர்விடை அப்படின்னா ஒரு செயலை செய்ய சொல்லும்போது நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது உடன்பட்டு கூறுதல். ஏவல் விடை அப்படின்னா மறுத்து கூறுவது. சரியா? அடுத்தது வினா எதிர் வினாதல் விடைனா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்கறது. உற்றது உரைத்தல் அப்படின்னா தனக்கு நேர்ந்ததை கூறுவது. உருவது கூறல் அப்படின்னா தனக்கு நேரப்போவதை கூறுவது. அடுத்தது இனமொழி விடை அப்படின்னா இனமொழி அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அதற்கு இனமாக இருப்பது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறுதல். ஒரு வினாவிற்கு விடை என்ன பண்ணணும், மற்றொன்றை விடையாக கூறுதல். இப்போ உனக்கு ஆடத் தெரியுமா அப்படின்னா எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆடலும் பாடலும் சேர்ந்தது இல்லையா. நீ படிப்பியா அப்படின்னா எழுதுவியா அப்படின்னு கேட்குறது, எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ அந்த வினாவிற்கு விடையாக இன்னும் அதற்கு இனமான மற்றொன்று விடையாக கூறுறது தான் என்னது இனமொழி விடை. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், வினா வகைகள் பார்த்தோம், விடை வகைகள் பார்த்தோம் இல்லையா. வினா எத்தனை வகைப்படும் பார்த்தோம், 6 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது விடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். புரியுதா? இதில் முதல் 3 விடை என்னன்னு சொன்னோம், வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொன்னோம். மற்ற இந்த 5 விடைகள் என்ன விடைகள், குறிப்பு விடைகள். இதை நினைவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்களோ 2 மதிப்பெண் வினாக்களோ கேட்பாங்க. இப்போ விடை எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்ட்டு 3 மதிப்பெண் வினாக்களை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், விடை 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க. சரியா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த இலக்கணத்தோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா வினாவிடை வகைகள் படிக்கணும். இதுக்கு எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னா அந்த உதாரணத்தை கொடுத்துட்டு இது எவ்வகை வினா எவ்வகை விடை அப்படின்னு உங்களை எழுத சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சுட்டு விடைனா என்ன, அதற்கான உதாரணம் இதோட சேர்த்து நீங்கள் இதை படிக்கணும். நன்றி.